திருக்குறளை இயற்றியவர் யார்? ஏ. கபிலர். பி. இளங்கோ அடிகள். சி. திருவள்ளுவர். டி. ஔவையார். சரியான விடை சி. திருவள்ளுவர். திருக்குறளில் மொத்தம் எத்தனை குறள்கள் உள்ளன? ஏ. 1300. பி. 1330. சி. 1350. டி. 1400. சரியான விடை பி. 1330. திருக்குறளில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை ஏ. 130. பி. 131. சி. 132. டி. 133. சரியான விடை சி. 133. திருக்குறள் எந்த மொழியில் எழுதப்பட்டது? ஏ. சமஸ்கிருதம். பி. தெலுங்கு. சி. தமிழ். டி. பாளி. சரியான விடை சி. தமிழ். திருக்குறளின் முதல் அதிகாரம் எது? ஏ. அறம். பி. கடவுள் வாழ்த்து. சி. கல்வி. டி. மழை. சரியான விடை பி. கடவுள் வாழ்த்து. திருக்குறளில் எத்தனை அதிகாரங்கள் அறத்துப்பாலில் உள்ளன? ஏ. 30. பி. 38. சி. 70. டி. 25. சரியான விடை பி. 38. பொருட்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை ஏ. 38. பி. 25. சி. 70. டி. 40. சரியான விடை சி. 70. காமத்துப்பாலில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை? ஏ. 25. பி. 30. சி. 20. டி. 38. சரியான விடை ஏ. 25. திருக்குறள் எத்தனை பாகங்களாக பால் பிரிக்கப்பட்டுள்ளது? ஏ. 2. பி. 3. சி. 4. டி. 5. சரியான விடை பி. 3. திருக்குறள் எந்த யாப்பில் அமைந்துள்ளது? ஏ. வெண்பா. பி. கலிப்பா. சி. ஆசிரியப்பா. டி. வஞ்சிப்பா. சரியான விடை ஏ. வெண்பா. ஒரு குறளில் எத்தனை அடிகள் உள்ளன? ஏ. 1. பி. 2. சி. 3. டி. 4. சரியான விடை பி. 2. ஒவ்வொரு அதிகாரத்திலும் உள்ள குறள்களின் எண்ணிக்கை ஏ. 5. பி. 8. சி. 10. டி. 12. சரியான விடை சி. 10. அறத்துப்பால் எதை வலியுறுத்துகிறது? ஏ. அரசியல். பி. காதல். சி. ஒழுக்கம். டி. போர். சரியான விடை சி. ஒழுக்கம். பொருட்பால் எதை பற்றியது? ஏ. குடும்பம். பி. அரசியல் மற்றும் நிர்வாகம். சி. காதல். டி. துறவு. சரியான விடை பி. அரசியல் மற்றும் நிர்வாகம். காமத்துப்பால் எதை எடுத்துரைக்கிறது? ஏ. கல்வி. பி. அறம். சி. காதல். டி. துறவு. சரியான விடை சி. காதல். திருக்குறளை உலகப் பொதுமறை என்று அழைத்தவர்? ஏ. கபிலர். பி. பாரதி. சி. லியோ டால்ஸ்டாய். டி. காந்தியடிகள்.
சரியான விடை சி. லியோ டால்ஸ்டாய். திருக்குறளுக்கு தமிழ் மறை என்ற பெயரை வழங்கியவர்? ஏ. பாரதி, பி. காந்தியடிகள், சி. ஔவையார், டி. இளங்கோ. சரியான விடை பி. காந்தியடிகள். திருக்குறளில் உள்ள குறள் எண் 1 எதைப் பற்றி பேசுகிறது? ஏ. மழை, பி. கடவுள், சி. கல்வி, டி. அறம். சரியான விடை பி. கடவுள். திருக்குறள் எந்த காலத்தை சேர்ந்ததாக கருதப்படுகிறது? ஏ. சங்க காலம், பி. பல்லவர் காலம், சி. சோழர் காலம், டி. நாயக்கர் காலம். சரியான விடை ஏ. சங்க காலம். திருக்குறளின் சிறப்பம்சம் எது? ஏ. நீண்ட பாடல்கள், பி. சுருக்கமான கருத்து, சி. இசை அமைப்பு, டி. நாடக வடிவம். சரியான விடை பி. சுருக்கமான கருத்து. திருக்குறளில் அறம் முதலில் வருவதற்கான காரணம்? ஏ. அரசியல் முக்கியம், பி. காதல் முக்கியம், சி. ஒழுக்கம் அடிப்படை, டி. கல்வி முதன்மை. சரியான விடை சி. ஒழுக்கம் அடிப்படை. திருக்குறள் எந்த மதத்தையும் சாராதது? ஏ. இந்து, பி. புத்த, சி. சமணம், டி. அனைத்திற்கும் பொதுவானது. சரியான விடை டி. அனைத்திற்கும் பொதுவானது. திருக்குறளில் அரசனுக்கான பண்புகள் எந்த பாலில் வருகிறது? ஏ. அறத்துப்பால், பி. பொருட்பால், சி. காமத்துப்பால், டி. கடவுள் வாழ்த்து. சரியான விடை பி. பொருட்பால். திருக்குறள் உலகின் எந்த மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? ஏ. 20, பி. 50, சி. 80, டி. 100. சரியான விடை டி. 100. திருக்குறளின் அடிப்படை நோக்கம் என்ன? ஏ. பொழுதுபோக்கு, பி. சமுதாய ஒழுக்கம், சி. போர் அறிவு, டி. வணிகம். சரியான விடை பி. சமுதாய ஒழுக்கம்.